அதுலயே ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கத்தை நம்ம கொடுத்திருக்கார். இந்த இயேசுவுடைய வழி, அந்த மார்க்கத்தின் வழி புதிதும் ஜீவனமான மார்க்கம். எப்படி இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் சொன்ன ஆவியை கேட்டா, ஐயா ஏற்கனவே நீ இருந்த அசுத்தத்துல எல்லாவற்றையும் மறித்து புது சிருஷ்டியாய் எடுத்து பயன்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? பாவத்திலே சாபத்திலே அக்கிரமத்திலே இருந்த உங்களை எண்ணியும் அவர் ரத்தத்தாலே கழுவி புது சிருஷ்டியாய் புது ஜீவனை கொடுத்து ஒரு மார்க்கத்தை கொடுத்து நமக்கு நடத்திருக்கிறார். ஆமென். அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் சரியாக நடப்போமானால் நிச்சயமாகவே தேவன் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு சாதாரண உலகத்துல ஒரு வேலைக்கு போய் 8 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அந்த கரெக்டான சம்பளத்தை கொடுக்குறான். அவனே ஒரு நீதி வச்சுக்கிறான், அவனே ஒரு வழி வச்சுக்கிறான், அவனே ஒரு சட்டத்தை வச்சுக்கிறான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க போக போறோமோ சத்தமா சொல்லுங்க, பரலோகம் போக. அதோட மாத்திரம் இல்ல, அவருடைய வலது பாதத்துல அமர்ப்போம். அப்போ பரிசுத்த தேவனை தரிசித்து அவரோடு கூட அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்துல சொல்லிக் கொடுத்து அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம எப்படி வாழணும், அவர் சொல்லப்படுகிற அந்த சட்டத்திட்டத்துல நாம எப்படி வாழணும். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தில் கொஞ்சம் குறைச்சலானால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேயுடைய சத்தத்தை கேட்க அந்த மகனுக்கு அவர் பக்கத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாம இருந்தது. அவருடைய ஷேடோ பார்த்த அந்த மோசேயை பார்த்து அநேகர் பயந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட தேவனிடத்துல நீங்கள் நான் பக்கத்துல போய் நிற்கிறேன். அப்ப அந்த மார்க்கத்தை என்ன சொல்லி கொடுக்கிறார் அதை கொஞ்சம் பின்னாடியே நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. 7 வருஷம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே, அல்லேலூயா, முதல் காரியம் சொல்றாரு, அந்த மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு முன்பாக அவர் ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாகணும்? தைரியம். எதுக்கு அந்த தைரியம்? முதல் சொல்ற அந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? முதல்ல தைரியம். அது எப்படிப்பட்ட தைரியங்க? ஒரு மனுஷங்கிட்ட மோதுறதுக்கு தைரியமா? ஒரு பெரிய பரிசாலிகிட்ட மோதுற தைரியம் அல்ல. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, அல்லேலூயா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. யாரோட யுத்தங்க? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அவங்கிட்ட நீங்க யுத்தம் பண்ணா முதலாவது உடைய, அல்லேலூயா, அவன் எங்களுடைய ஆவி ஆத்மா யாரால ரத்தத்தால கழுவப்படுதோ? இயேசுவின் ரத்தத்தால. ஐயா, நீங்க எந்த எப்படிப்பட்ட பிசாசு கூட இயேசு வார்த்தை சொன்னாதான் பயப்படுது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையால வேற எந்த வார்த்தையும் உலகத்துல ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு புக்க படிச்சேன். அதுல இந்த மற்ற ஜாதிகளுக்கு இந்த புதிய ஏற்பாடு கொடுத்தா, இந்த இயேசு புத்தகத்தை கொடுத்தா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த புத்தகத்துல ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி பார்த்தாங்க. என்ன மாற்றம்? இயேசு என்ற இடத்துல வேற ஒரு பேரை போட்டு அச்சடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 45,000 பைபிள் அச்சடிச்சாச்சு. இதை மற்றவங்க கொடுத்தா இந்த தெய்வம் வாங்கி படிப்பாங்க சொல்லி அடிச்சு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரங்க ஆலோசனை கேட்கிறாங்க. ஐயா, இது மாதிரி நாங்கள் அச்சடிச்சாச்சு, இந்த புத்தகத்தை எல்லாருக்கிட்ட கொடுத்தா இயேசு இல்லாம அவங்க வேற பேர் கொடுத்தா படிப்பாங்க, ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றான், இயேசு நாமம் எல்லாமே, இயேசு பேர் எல்லாமே எந்த புத்தகத்துக்கும் பிசாசு பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான நாமம் நமக்கு தரித்திருக்கும் பொழுது அந்த ரத்தத்தின் வல்லமையில முதலாவது நாம உணரணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஏதோ கஷ்டத்துல பிரச்சனையில ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அல்லங்க. அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறுறார். அல்லேலூயா. பழையவை எல்லாம் ஒழிந்து போச்சு. அதை நம்ம உணரணும். ஏன்னா ஒரு கிறிஸ்துக்குள்ள நான் புதுதா பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை கிறிஸ்துவ உணரணும். ஆனா நாம உணராதபடிக்கு இந்த சொல்லப்பட்ட சில காரியங்கள் நாம காதுல வாங்காதபடிக்கு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த தேவதாசர்கள் முழங்கால் படித்து ஜெபமணி ஐயா, என் ஆத்மாக்கள் வளரணும், என் ஆத்மாக்கள் அறுவடை செய்யணும், என் ஆத்மாக்கள் எல்லாவற்றையும் முஷ்டியா இருக்கணும் சரி ஒவ்வொரு நாளும் ஜெபமணி இந்த இடத்துல வழிபடுற வார்த்தைகளை கொடுக்கும்போது அதை நம்ம காதுல வாங்கி காதுல விட்டுறோம். அந்த மார்க்கத்துல சரியா நம்ம ருசி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரை என்ன பண்ணுவோம்? ருசித்து பார்க்க. எப்படி ருசித்து பார்க்க முடியும்? எதுக்கு எஸ்எஸ் பிரியாணி? அல்லேலூயா.
சில நேரம் ஆராதனை முடிச்சு நம்ம எஸ்எஸ் பிரியாணி வாங்கிட்டு போய் ருசி பார்க்கும்போது அப்போதான் நமக்கு தெரியும். இந்த மாம்சத்தின் காரியங்களை கர்த்தர் ருசி பார்க்க சொல்லலைங்க. ஐயா, ஆவியில உடைய ஆவியில நீ ஒவ்வொரு நாளும் இந்த தேவனை ருசி பார்க்கணும். இந்த வேத வசனத்தை உட்கொள்ளும் பொழுது உள்ளான மனுஷன் பலப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடத்துல என்னை கூட்டு போய் சில விசுவாசம் இடத்துல போட்டு போகும்போது அந்த ஆவியை பார்த்து என்ன கேட்கும், நீ நோய்க்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படிதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு ஒல்லியா இருக்கிற, நீ என்ன பண்ற, யார் தெரியுமா, எனக்குள்ள எத்தனை ஆவி இருக்கு தெரியுமா? நான் ஒரே வார்த்தை சொல்றேன், உனக்குள்ள எத்தனை ஆவி இருந்திருக்கிற, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மட்டும் கூட்டாதுன்னு சொல்றோம். ஆமென். அப்போ உலகத்தில் உங்களை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவரை எப்படி நிரூபிக்குது? பெரியவர் பெரியவர் சொல்லிட்டா எப்படி? உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ உலகத்துல நிரூபிச்சாலே ஒரு ஆத்மா ஆராயம் முடியும். உன்னுடைய சாட்சியாளர்களை மற்றவங்களை நீ கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. சாட்சியாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஆராயம் பண்ண முடியும்? அவருடைய ரத்தத்தை நான் காமிக்கணும். எனக்குள்ள கர்த்தருடைய ரத்தத்தால் நான் கழுவப்படுகிறேன். எந்த வாதையும் நான் அணுகாது, எந்த பொல்லாப்பும் என் வீட்டுக்கு வராது, எந்த குட்டி சேதாரம் வராது. சமீபத்தில் நான் ஒரு ஆராதனை முடிச்சு ஒரு சர்ச்சை விட்டு வெளியில வரும்போது ஒரு சகோதரிங்க, 2 சகோதரிங்க நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளை கூட்டு போறாங்க. அது 3 தெரு சேர்ந்த மாதிரி ஒரு தெருவு. அந்த தெருவுல ஏதோ இந்துக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பூசணிக்கை உடைச்சு ஏதோ எரிச்சு விட போட்டுக்கிறாங்க. ஐயோ, அந்த பக்கம் போகாத சொல்லி இந்த பக்கம் வலிச்சுட்டு வராங்க. நம்ம ஏன்னா அந்த வந்து என்ன புரியுதா, சுத்தி போட்டுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுத்தி போட்ட காரியங்கள் நமக்கு என்ன செய்ய போகுது? அவர் ரத்தம், ஹல்லேலூயா, அவர் ரத்தம் உங்களை எங்களை இருக்கும்போது எப்படிப்பட்ட கிரியை ஒன்றையே அணுகாது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. நாம் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என் ஆவியில உணர்ந்தால் மாத்திரம்தான் அந்த வழி நம்மளால் நடக்கும். தொடர்ந்து வாசிங்க சார். 21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் செய்தியுடைய ஒரு சாராம்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நமக்கு மகா ஆசாரியர், இந்த உலகத்தை படைத்த தேவன், உலகத்தை ஆளுகை செய்தவன், உலகத்தை நடத்துகிறவன், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். அவர் சொல்ற சில காரியம் பாப்போம். பலன் வாசிங்க. மனசாட்சி நீங்க எப்படியா? முதல் காரியம் சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க. ஐயா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அந்த மகாபெரிய தேவனுடைய அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலை இருக்கணுமா? துர்மனசாட்சி நீங்க. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில துர்காரியங்கள் இருக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த தேவன் உங்க மத்தியிலே என் மத்தியிலே ஏன் கிரியை செய்து தாமதிக்கிறார்னா அந்த துர்காரியங்கள். ஹல்லேலூயா. துர்காரியங்கள் நமக்குள்ள இராதபடிக்கு தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். சுத்த ஜலத்தால். ஏன் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிற போது அந்த சுத்த ஜலத்தால அது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட இடம். ஒன்னி என்னையும் பரலோகமே ஒரு ஆத்மா வணங்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுதான். நீ நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த சுத்த ஜலத்தால கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம எடுக்கும் போது பரலோகமே என்ன பண்ணுதா? சந்தோஷப்படுதான். பரலோகத்தை சந்தோஷப்படுற ஆள் நீங்க நாங்க. ஆமென். அங்க இருக்கிற தேவன் சொல்றோம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போட்டும்போது தேவன் சந்தோஷப்படியா நீங்கள் நான் ரட்சிக்கப்படும் போது அந்த சுத்த ஜலத்தால கழுவப்படும் போது அது உணர்வு நமக்கு. அடுத்தது உண்மையுள்ள இருதயத்தோடும். உண்மையுள்ள இருதயத்தோடும். இதுல 4 விதமான காரியத்தை நீங்க கவனமா வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த புதிது ஜீவனமான வாழ்க்கையை நீங்க சூப்பரா வாழலாம். ஹல்லேலூயா. எந்த அந்தகார கிரியும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா நான் அனுபவத்தால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நான் ஏதோ PhD அந்த காலத்துல படிக்கலைங்க. இந்த வேதத்தை ருசி பார்த்ததால இவர் எப்படிப்பட்ட இந்த ஜீவ மார்க்கத்துல நாங்கள் நடந்து கொண்டதால இன்னைக்கு வைராக்கியத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக நான் ஓடிக்கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 4 காரியம் இல்லாதபடினால அவருடைய வாழ்க்கை தடுமாற்றம், வேதனைகள், துக்கங்கள், போராட்டங்கள், பிசாசு பிடியில் இருக்கிற காரணம். எங்க தடவை மொழியில சேகரிச்சா உங்களுக்கு தெரியும்.
சைக்கிள் சாப்பிடுறது இல்லையா, அந்த மணி சைக்கிள் சாப்பிடும். ஏன்னா அது எதிர்சதில் ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா ஊழியக்காரர். அந்த வீட்டில் திடீர்னு கூப்பிட்டு போறாங்க. என்ன இருக்குன்னா பாட்டில் இருக்கிற சாமான் தெரிஞ்சு விழுணும். அல்லேலூயா. கிச்சன்ல அம்மா டீ போட்டா சக்கரை ஆட்டோமேட்டிக்கா அதுல ஸ்பூன் எடுத்து போடுது. யாரோட வீடு? ரட்சிக்கப்பட்ட வீடுங்க. அவங்க அப்பா யாரு? ஊழியக்காரர். அதை ஓட்டத்துக்கு உள்ள போறாங்க. வேதனையா இருக்குது, கேட்க கஷ்டமா இருக்கு இல்லையா? அல்லேலூயா. ஐயா, இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். கர்த்தரை எதிர்பார்க்கிற மெயினா காரியம் உண்மை. சுத்த ஜலத்தால கழுவுன ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து நீ உண்மையா வாழும்போது உன்னை கண்டா நடுங்கு, உன்னை கண்டா பொல்லாதாக்கு ஓடும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்கு? நமக்கெல்லாம் என்ன பேருங்க? விசுவாசி. அப்படிதானே? நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் என்ன பேரு? விசுவாசி. நம்ம விசுவாசி ஆப்போசிட் என்னங்க? அவிசுவாசி. இப்போ நம்ம சின்ன கேள்வி பைபிள் கேட்க போறோம் உங்கள்கிட்ட. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல, நீங்களே அது யாருன்னு உணர்ந்து. சரிங்களா? நம்ம யாரு? விசுவாசி. ஓகே, சரிங்களா? யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நான் திரும்ப செய்தி வரேன். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன். யாருங்க? உங்க பைபிள்ல தான் போடுதா? என்னை விசுவாசிக்கிறவன். நமக்கு என்ன பேரு சொன்ன? விசுவாசிகள். அப்படிதானே? நமக்கு என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றது? யாருக்கு? ஊழியக்காரா. எத்தனை பேர் இப்போ மனசுல கை வச்சு நீங்க கை வைங்க, எல்லாமே இதுல கை வைங்க. தேவனாலே நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லணும், நான் சொல்றது புரியுங்க. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசியா உட்கார்ந்துக்கிறேன், பல வருஷமா ரசிக்கப்படுகிற தேவ பிள்ளையா இருக்கிறேன். நான் எத்தனை காரியம் பெரிய காரியம் செய்கிறேன் சொல்லி கையில தான் போகலாம். நீங்க பிசாசு ஓட்டதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? ஆமென், ஆமென். சொல்றதுக்கு ஒரு சில வாய்தான் வருது. அல்லேலூயா. ஆண்டவர் நான் செய்த காரியத்தை செய்வான், அதை பார்க்கிறோம். யாரு? நீங்க தாங்க செஞ்சாலும் அதுக்கு தாங்க ஒரு ரத்தத்தால கழுவி உங்க புது சிஷ்யம் மாறி உங்க இருக்கிற சுத்த ஜலத்தால கழுவி சுத்த எல்லா விதமான அடுக்கு எல்லா துஷ்ட காரியத்தையும் தூக்கி போட்டு உங்களை பரிசுத்தமாக்கி உண்மை உள்ள பிள்ளைகளை மாத்திரமல்ல அடுத்ததான் ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை எபிரேயர் புத்தகம் வாசிங்க. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர வேண்டும். விசுவாசத்துல பூரண நிச்சயத்தோடு இப்ப புரிஞ்சுங்களா? விசுவாசம் எவ்வளவு ஒரு பெரிய காரியம். நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? எப்படி பிரதர் இருக்கீங்க? தேவ கிருபை பிரதர். எப்படி? தேவ கிருபை, தேவ கிருபை பிரதர். அவருடைய கிருபை தான் நம்ம வாழ வைக்கிறது. எப்படி? அதுவும் எப்படி தைரியமா இல்ல, அவருடைய கிருபை தான் இல்ல. கிருபை முக்கியம் தான். அந்த கிருபையை நீ அப்ளை பண்ணா, அதை செயல்படுத்தா உன்னோட விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம, அது பூர்ண விசுவாசம் இல்லாம நம்ம விசுவாசம் மாறிட்டோம், ஆனா பூர்ண விசுவாசம் மாறல. அதனாலதான் சில கர்த்தர் செய்யற காரியத்தை நம்மளால செய்ய முடியல. அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பெரிய ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய குருமார்கள்லாம் வந்து சில காரியத்தை தன்னுடைய சீடருக்கு சொல்லி தருவாங்க. சில ரகசியத்தை சீடருக்கு சொல்லி தருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? குருக்கு வீட்டுல சிஷியனா போகக்கூடாது. அல்லேலூயா. ஆனா அந்த சராசரத்தை படைத்த உங்களை ஜீவனை கொடுத்த தேவன் அவருடைய சகல காரிய வல்லமைகளை உங்ககிட்ட இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாத ஜனங்களுடைய கட்டுகள் உடையும் அவங்களை ரட்சிக்கப்பட உடனான ஏசியா 60 சொல்ல உன்னை அபிஷேகத்தை உன் மேல வைக்கிற ஆவி எது தெரியுமா? கட்டுடைய கட்டவும் காயப்பட்டதை கட்டவும் அதுதான் என் ஆவி உங்களை வச்சுக்கிறேன். அதை நம்ம உணராத பட்சத்துல, நம்ம மாற்றத்தின் வழியை தெரியாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்விடுது? உலகத்தான விட நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய அக்கா சொல்லுமா நான் கேட்கிறேன். என்னக்கா கேட்டேன்? போய் அந்த அலையில கூட்டத்துல சேர்ந்தேன், வார வாரம் பைபிளுக்கு போறேன்.
உன் புள்ள மாறல, உன் வாழ்க்கை மாறல. எத்தனையோ அக்கா மாறி என்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன்னு அதுதான் உங்களுக்கு சொன்னோம். அல்லேலூயா. அப்படி அக்கா மாறி எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க நான் நடக்கிற மாட்டோம். அது தெய்வம் சாதாரண தெய்வம் அல்லங்க. அவரால் எல்லாம் கூடும். மரித்த லாசரு எழுப்புற தேவன் அதே வல்லமை உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்ப நம்ம செயல்படுத்த போறோம்? எப்போட மகனா இருக்க போறோம்? அல்லேலூயா. அதுல சாகுல எனக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நிறைய பேர் நிறைய இடம் இருக்குது, ஆனால் ஆத்மாக்கள். அல்லேலூயா. உங்களுக்காக பாராட்டப்பட்ட ஊழியக்காக ஒவ்வொரு நாளும் செபிச்சுக்கிறார். ஐயா, இந்த பகுதி முழுவதும் ரசிக்கப்படணும். இந்த பகுதியில் ஜனங்கள்லாம் எவ்வளவு பாவத்தில் இது அவருக்கு மானமா பாடமாங்க. அவர் மட்டும்தான் சம்பவம். இது அவ்வளவுதான். நீங்களே யாருங்க? அவர் பெற்ற பிள்ளைங்க. அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் தேவன் ஒருத்தர் தகப்பனா இருக்கிறார். அவருக்கு நீங்க முழங்கால் போட்டு பக்கத்தில் வீட்டு எதிர் வீட்டு எல்லா வீட்டுக்காக நீங்க முழங்கால் போட்டு செபிக்கணும். யாரோ ஒருத்தர் செபித்ததால இன்னைக்கு நாங்க மறைச்சிருக்கிறோம். ஏன் நாங்க உயிரை படைச்சு எல்லா தேசத்திலும் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எங்க உயிர் போனா பரவாயில்ல, ஒரு ஆத்மா அடைச்சிட்டோம். வசனம் சொல்லுது, ஒரு கோதுமை மணி மடிந்தால் ஒழிய பல கோதுமை மணி உருவாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஐயா, நமக்கெல்லாம் தெரிந்து கொள்ளுது. ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு நல்ல காரியம் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வேன், என்னை இது வரைக்கும் யாரை தொட்டு ஒன்றும் பண்ணாத ஒரு காரணம் தெரியுமா? நான் இருந்தா என் தேவனுக்கு லாபம், நான் செத்தா எனக்கு லாபம். நான் இருந்தா யாருக்கு லாபம்? தேவனுக்கு லாபம். அவரை பத்தி நாம சொல்லுவேன். அதனால என்னை யாரா தொட்டுவாங்களா? அந்த யாரா தொட்டுவாங்க? எப்படி அவருடைய கிளைகளை தொட முடியாது. அல்லேலூயா. சவால் விட்டு சொல்லலாம். ஆமென். சவால் விட்டு சொல்லலாம். அவங்களால முடிஞ்சா பாரு. ஏன்னா நம்ம வாழ்ந்தவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்திலோ ஒவ்வொரு தேவதூதர் வைத்திருக்கிறார்கள் பணிவிடையாக. நம்ம அறிந்து கொள்றோம். அந்த மனக்கண் நமக்கு தெரியல. மனக்கண் திறந்துட்டா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பைபிள்ல மாத்திர தாவீதுக்கு ஆண்டவரே மற்ற மோசேலாம் பெரிய இல்லைங்க, உங்களுக்கு அந்த செய்தி தான் ரட்சிக்கப்படும். உங்களை என்ன பண்ணிக்கிற ஒரு அழகா சொல்ற அப்பா பிதா என்ற சொல்லுங்க புச்சிர சுவீகாரத்தை கொடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளை அவங்க தத்தெடுத்தாச்சு. அப்போ அவருடைய எல்லா சகல அதிகார வல்லமை பணம் பொருள் எல்லாமே உங்களுக்கு ஆண்டார். இந்த பிள்ளை இல்லையோட அப்பா யாருன்னு தெரியல. இந்த பிள்ளை இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எதிர்த்து வச்சுக்க. ஒரு தடவை சரி ட்ரெஸ் வேணாம், ஏதோ ஒரு பொருள் ஒன்று கேட்குது. கடையில் போட்டு அந்த பொருள் வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட காசுல இருந்தாலும் அந்த பிள்ளை கேட்குது. ஒரு தடவை கேட்க, ரெண்டு தடவை கேட்கும். மூணாவது இந்த பிள்ளை என்ன பண்ணுதுமா? உரிமையா அப்பாவுடைய பாடியில் கேட்கும். சரியா செய்ய ஏன் எங்க அப்பா அல்லேலூயா எனக்கு சகல உரிமை இருக்குது. அதே போல நம்ம அப்பா பரமபிதாக்கிட்ட ஏன் நம்ம கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியல? அவங்க சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் உங்களுக்கு சொல்றாரா இல்லையா? சொன்னது யாரு? எங்க அப்பா, உங்க அப்பா, எங்க அப்பா. அல்லேலூயா. அப்ப ஏன் என்னால பெற்றுக்கொள்ள முடியல? அந்த வசனம் எதுல இருக்குது? ஏன் வாசிங்க. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. சொல்றது யாரு? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. நல்லா சொன்னீங்க. இதை மாத்திரம் தான் நம்ம நம்புறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வசனம் வாசிங்க. நீங்கள் யாரிடத்தில் அன்பாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொண்டால். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் சொல்றாரு. நீங்க முதல்ல யார்கிட்ட அன்பா இருக்கணும்? ஐயோ, ஏன் கேட்கறீங்க பாஸ்டர்? என் பொண்ணு போன் எடுத்து அவன் தோழி கிட்ட பேசுறா பாருங்க, என்னதான் பேசுவாங்க தெரியும். பொண்ணு மாத்திரம் நீங்க வயசானவங்களோ போன் எடுத்தா அவங்களுடைய செட்டு கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா மணி போடுறது தெரிய மாட்டேன். அல்லேலூயா. மணி போடுறது தெரியும். ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுங்க. 10 நிமிஷத்துக்கு மேல வார்த்தையே வரல. 10 நிமிஷத்துக்கு மேல என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது எனக்கு வரல. சில பேர் அழகா சொல்லுவாங்க, தாய்மார்கள் பைபிளை தொடர்ந்தாவே தூக்கமா வருது பாஸ்டர். கையை தூக்குங்க, அதெல்லாம் தூக்கம் வரல. சுதா இருக்கு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். சில பேர் பைபிளை தூக்கமா வரணும். யாருக்கு இந்த பைபிள் பிடிக்காது? விசுவாசம் பிடிக்காது. அப்போ தொடர்ந்த தூக்கம் வருது. உங்களுக்குள்ள யாருக்குறா?
சோதரம் சகோதரி கேட்கிறது அவன் அல்லேலூயா ஒத்துக்கணும். சில பேர் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. அவன் ஏன்னா இந்த வேதம் அதுதான் சொல்லுது, இது பரிசுத்தமுள்ள தேவன். இவர் சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் மாத்திரம்தான் அந்த ஜீவனுள்ள மாற்றங்களை நம்மளால நடக்கும். அல்லேலூயா. பழைய காலத்துல ஒரு அழகா சொல்றாரு, பழைய பாடல வாசிங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வேகமா போறேன். இந்த வழியில நடக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள் நடப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏசியா எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும், அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும், பரிசுத்த வழி எனப்படும். அது என்ன வழியா? பரிசுத்த வழி எனப்படும். இந்த ஜீவ மார்க்கத்தின் வழி எப்படிப்பட்ட வழி? பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. ஹல்லேலூயா. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை. நாம எப்படிப்பட்டவங்க? தீட்டை தாண்டி வந்தோமா, தீட்டோட இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தீட்டுள்ளவன் அதிலே நடப்பதில்லை. ஐயா, தீட்டு என்ற காரியம் உலகம் வேற விதமா சொல்லுது. மாதவிடாய் பலவிதமான காரியத்தை தீட்டுன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள சில வருத்தங்கள் புறப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் தீட்டுன்றார். அப்ப இருதயத்தில் பரிசுத்தவங்க தேவனை தரிசிப்பார். அப்ப இந்த இருதயத்தில் சில தீட்டான காரியம் இருந்தா அந்த வழியில நம்மளால நடக்க முடியாது. நம்ம பெயர் கிறிஸ்துவ டெய்லி வாரமான சபைக்கு வரலாம் போலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, ஒரு விடுதலை பார்க்க முடியாது. நீங்க அப்படிதான் 99% கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. ஆனா உங்களை கர்த்தர் நேசிக்கிறபடி இல்லாம இந்த வார்த்தைகள் உங்களோட பேசிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வித்தியாசமான ஜனங்கள் சொல்ல கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்க வித்தியாசமான மார்க்கத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்க வித்தியாசத்தை காமிக்கிறதா கர்த்தர் உங்களோட பேசிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தீட்டுடன் அதில் நடப்பதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் வேதியாய் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சில சொல்லலாம், பாஸ்டர் நான் படிக்க தெரியல பாஸ்டர், இந்த பைபிள் படிச்சாதானே நான் புரிஞ்சிக்க முடியும், படிச்சாதானே நான் புரிஞ்சிக்க முடியாது, நடக்க முடியும். ஆனா அது சொல்றாரு, பேதையாய் இருந்தாலும் நீ திசை கெட்டு போவதில்லை. நீ படிப்பறிவு இல்லை, முட்டாளா இருந்தா கூட சரி, என் வார்த்தை நீ உட்கொண்டு என் இதயத்துல நினைச்சாவே போதும், நீ பரிசுத்தமா மாறப்பட. நீ அறிக்கை செஞ்சா மாத்திரமே நீ பரிசுத்தமாக முடியும். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறோம், யாரிடத்துல இறக்கம் பெறலாம், தேவனிடத்துல இறக்கம் பெறாங்க. அந்த இறக்கம் கிடைச்சாவே உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உன் வாழ்க்கையில போராட்டத்தை சந்திக்க முடியாது, பிரச்சனையை சந்திக்க முடியாது, நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். நீ பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறது. அங்கே இருப்பதில்லை, சிங்கம் பொல்லாத துஷ்ட காரியங்கள் இருப்பதில்லை. நீ பரிசுத்தமான வழியில் நடக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து நடக்கும்போது உன் வாழ்க்கையில் துஷ்ட மிருகங்கள் துஷ்ட காரியங்கள் வருவதில்லை. மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்கே காணப்படவும் மாட்டாது. நீக்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. யார் நடப்பாங்க? அந்த பரிசுத்த பாதையில் நடப்பாங்க. நீங்களும் நானும் தான். ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் யாருக்கு இருக்கும்? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கணக்கு இல்லைன்னா என்னவா சொல்லுங்க, உங்க பாசையில சொன்னதான் நமக்கு புரியும். அல்லேலூயா. மடியில கணக்கு இல்லைன்னா மடியில பயம் இல்லை. அல்லேலூயா. நம்ம இருதயத்துல துஷ்ட காரியம் இல்லைன்னா நமக்கு பயம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நிற்பது, அதுதான் முதலே படிச்சோம். ஆரம்பத்திலே படிச்சதுல எப்படி அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு தைரியம், அந்த ரத்தத்தால தைரியம் வேணும். உன் பாவ காரியத்தை கைவிட்டவருக்கு நீ பரிசுத்தமா வாழ்வது தைரியமா எதை கேட்கறது பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளாத தடையாத காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை தடையாத காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியம் உணர்ந்தது, தேவனுக்கு அருவருப்பான காரியம், தேவனுக்கு அசிங்கமான ஏதோ ஒரு காரியம், அவங்களுக்கு பிடிக்காத காரியம் நமக்குள்ள இருக்கு. அதுதான் அழகாக சொல்றாரு வெளிப்படுத்த புத்தகத்துல 16-15 வாசம் அழகா சொல்றாரு, இதோ திருடனை போல் வருகிறேன். வாசிங்க வாசிங்க. திருடனை போல் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறோம். பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. தன் நிர்வாணத்தை தேவனுடைய பார்வையில நம்ம நினைச்சுக்கிறோம், ஆடை கொடுக்குறேன், நான் சவாரி கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற
இருக்கிற நிர்வாணத்தை பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய பார்வையில எல்லாம் நிர்வாணமா இருக்குதான். நாங்க துபாய்க்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல எங்களை செக்கிங் பண்ணோம். செக் அவுட் பண்ணி தான் உள்ள ஃப்ரெண்ட்ல உட்காருக்கோம். அந்த 6 இடத்துல கடைசி இடத்துல போய் நாங்க நிற்கும்போது அந்த ஸ்கேன் வழியா நாங்க போகும்போது என்னுடைய எலும்பு மாற்றம் தான் தெரியும். ஏன்னா என்னுடைய சதையில ஏதாவது நகை ஏதாவது மாமோ இல்லை ஏதோ வச்சுட்டு போறோம்னு சொல்லி அந்த ஸ்கேன் மிஷின் அழகா காணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கேன் எடுத்தேமா இந்த பைபிளை படிச்சு பாருங்களேன். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க? லோக்கல் பாஷை சொல்லப்போனா நம்ம முள்ள முடிக்க முடிச்ச வித்தியா என்னோட துபாயில இருக்கிற பாஷை இந்த வார்த்தை அழகா சொல்றாங்க. நம்ம எப்படிப்பட்டோம் சொல்லி இந்த புக்கை படிச்சாவே நமக்கு யாரும் தெரியும். அதனாலதான் பாஸ்டர் நாங்க நிறைய நேரத்துல இந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னு சொல்ற சத்தம் என் காதுல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம யாருன்றது இந்த அகத்தை பார்த்தாவே நாம எப்படிப்பட்டோம் நம்ம காமிக்கிறீங்க. இதுதான் அதனாலதான் சில ஊழியர்கள் நீ பைபிள் படிவா பைபிள் படி ஏத்த மாதிரி ஆசுகா இன்டெரக்டா ஊழியர்கள் சொல்றது நீ இதை படிச்ச மானம் ஆயிடுவேன், இதை படிச்சா நீ பரிசுத்தம் ஆயிடுவேன், இதை படிச்சுனா உன் வழி நேர்வழி ஆகிடும், துஷ்ட மிருகம் வாழ்க்கையில வராது. அடிக்கடி பாஸ்டர் ரொம்ப தொலைப்புற காரணமா பாஸ்டர் கெட்ட கெட்ட கனவு வருது. பாஸ்டர் எப்படி வரும் கெட்ட கெட்ட கனவு? நீ ரட்சிக்கப்பட்ட சத்தியத்துல வந்தா எப்படி கெட்ட கெட்ட கனவு வரும்? அல்லேலூயா. எப்படி வரல? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது வராது, துஷ்ட மிருகம் வராதுன்னு சொல்லப்படுது. இது பரிசுத்த வழியில் நடக்கும் போது இந்த துஷ்ட காரியம் உங்களுக்கு வராது, உங்க வீட்டுல சாபம் வராது. உங்க மத்தியில் நிற்கிற நானு எனக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. நம்ப முடியல, நம்ப முடியல உங்களால. அல்லேலூயா. நான் வேகமாக சாட்சி பிடிக்கிறேன், கொடுத்த நேரத்தில் தான் பிடிக்கிறோம். அல்லேலூயா. 1989ஆம் ஆண்டுல குவைத்தில் நாங்கள் வாழ்ந்துருக்கும் போது திடீர்னு சத்தாம் ஹுசேன் வந்து அந்த நாட்டை அபகரிக்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட நாங்கள் அகதிகளாக நாட்டை விட்டு கடந்து 13 லட்சம் பேர் வந்தோம். அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்துல தான் நான் ரசிக்கப்பட்டேன். அந்த நாட்டுக்கு வரும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது. அந்த கொஞ்சம் பணத்துக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணோம். 1 மாசம் முடிஞ்சிடும், 2 மாசம் முடிஞ்சிடும், அந்த சண்டை முடிஞ்சிடும், திரும்ப நாட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். என் வீட்டில் மொத்தம் நாங்கள் 7 பேர், நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அண்ணி, 2 பசங்க. எங்க அப்பா வந்துச்சு 5 ஸ்டார் வச்சிருப்பா போய் தெரிஞ்சுக்கிற. நான் வந்து போய் தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் போட்டோகிராஃபி இன்ஜினியரா இருந்தாரு. எங்க அம்மா எங்க அண்ணிலாம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனாங்க. 2 பிள்ளைங்க. எந்த ஒரு குறையில்லாம சுகமாக வாழ்ந்துருந்தோம். நாங்க இஸ்லாமியரா இருந்தாங்க. 5 பேர் தொழுவோம். எங்க அண்ணா என்ன சொல்லிக்கிறாரு வேதத்துல குர்ஆன்ல, எந்த வேணாலும் தப்பு பண்ணிக்கோ, எந்த பாவத்தினாலும் செஞ்சுக்கோ, ஆனா 5 வேளை என்ன தொழுதுக்கோ, உன் பாவத்தை நான் மன்னிச்சிடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு சூப்பர் மார்க்கங்க. யாரெல்லாம் சினிமா பாரு, என்ன தப்பு தண்ணி அடி எதுவும் பண்ணேன், ஆனா வந்து 5 வேளை தொழுதுனா உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு நான் ஜன்னத்துக்கு கொடுப்பேன். எங்க ஊருக்கு பாவத்துக்கு கொடுப்பேன். சூப்பர் மார்க்கத்தை விட்டு வந்து இங்க வந்து டிவி பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. எது கஷ்டம், எது ஈஸியா? அல்லேலூயா. சொல்லுங்க. ஆனா அந்த டிவி பார்க்கறது எல்லாம் பார்க்கறதுலாம் செத்தா நேரா டைரக்டா எங்க போவோம்? அங்க போவானா? இங்க செத்தா நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு. நிச்சயத்தை கொடுக்கிற கிறிஸ்தவனுக்கு மதிப்பே கிடையாது, சாவே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு தெரியும் உங்களுக்கு, இந்த மாம்சத்துக்கு தான் மதிப்பு உண்டு, இந்த மாம்சத்துக்கு தான் சாவு. மண்ணால செஞ்ச மண்ணுக்கு போயிடும். ஆனா இந்த ஆத்மா அல்லேலூயா அவரோடு நித்தியமாய் பரிசுத்தர் என்று போட்டிக்கொண்டு நமக்கு மரணமே கிடையாது கிறிஸ்தவனுக்கு. அல்லேலூயா. அதனால தைரியமா பிரசவமான தைரியமா விளம்பரம் எல்லாம் வரும். செத்தா சாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாம ஒண்ணே நடக்க போகுது. ஆமென். இப்படியா நாங்க வாழ்ந்து வரும்போது சண்டை முடிஞ்ச நாங்க போலாம் சொல்லி பார்த்தோம், முடியல. பயங்கரமான பிரச்சனை. அடுத்த வேலை சாப்பாடுக்கு கஷ்டமாயிடுச்சு. நண்பர்கிட்டலாம் கொஞ்சமா கடன் வாங்கிட்டோம், உறவுகிட்டலாம் கடன் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எங்க சொந்தக்காரங்க மாமா அத்தை எல்லாமே கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இஸ்லாமுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் போக முடியல. ரொம்ப வேதனைப்பட்டோம். நாங்கள் முஸ்லீமா இருந்தாலும் 5 பேர் தொழுதோம், நோம்பு இருந்தோம், எல்லா காரியம் இருக்கிற எல்லா தகவல் போல எல்லாம் பண்ணோம். லாஸ்ட்ல எந்த ஒரு பிடிப்பு நான் பார்க்கல. என்னோட இந்து நண்பர் சொன்னே, நீ இங்க இருந்து நடந்து திருப்பதிக்கு வாடா அப்படின்னாங்க. திருப்பதிக்கு போனேன், நடந்து போனேன். அப்போ கூட
அவரும் கைவிட்டார். இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான், நீ சனீஸ்வரன் கோயில் சுத்து 9 வாரம் பிரச்சனை வர அங்கேயும் போய் சுத்துறேங்க. ஆனா அதுவும் மாறிச்சு முடியல. 330 தேர்வுக்கு எனக்கு கைவிட்டாச்சு. அல்லாஹ் செய்து கடைசியில லாஸ்ட்ல நாங்க மறுக்கலாம் சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில, ஏன்னா அடுத்த நாள் பேசாப்பட்டிலேருந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு பயங்கரப்படி வசதிட்டு 50,000 ரூபாய் கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, வீட்டு வாடகை 10 மாசம் பாக்கி. லாஸ்ட்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எல்லாத்தையும் விட்டாச்சு. எங்ககிட்ட பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு பக்கத்து வீட்டில் சோறு கொடுத்தாதான் இந்த 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு. எங்களுடைய போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மாத வருமானம் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. சுகபோகமா வாழ்ந்தாலும் இப்படி மோசமான நிலைமையில கடைசியில பணம் கொடுக்க முடியல, கடனாக கொடுக்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணோம். சாகலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். எங்க வீட்டுல 7 பேர், நாங்கள் எத்தனை பேர் சாகலாம் சொல்லி 100 ரூபாய் கொடுத்து விஷத்தை வாங்கிக்கலாம் சொன்னேன். நானும் விஷத்தை வாங்கி வரும்போது வாங்கிட்டு வந்து ஒரு சகோதரன் என்னை பார்த்து, என் கூட ஃப்ரெண்டு, அவன் பேர் பாபு, அவன் வந்து எங்க போற அப்படின்னா, என் பேர் தஸ்கீர், எங்க போறேன்னா, அதில் நாங்கள் சாக போனோம். ஏன்னா சாக போறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை சொன்னேன். நாளைக்கு ஒருத்தர் 50,000 கொடுக்குறோம், அவன் மேட்டிட்டு போயிட்டான், நாளைக்கு வந்து 50,000 கொடுக்கலாம், என் வண்டியை கூட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றான். சரி நாங்கள் சாக போறோம்னு சொன்னோம். அவன் சொன்னான், இல்லை வான்னு சொல்லி அவன் அந்த என்னை கை பிடிச்சிட்டு அவன் மொட்டை மாடி கொண்டு போனான். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்து செஞ்சார். எனக்கு தெரியாது. ஆர்பாரில் காலேஜ் தெரியல, ஆர்பாரில் வேலைக்கு செய்யும்போது திடீர்னு 2000 டன் ஆக்ஷன் ஆக ரொம்ப நாள் அந்த டன் அந்த வேலை செய்யும்போது பாட்டன் செய்யும்போது ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது திடீர்னு ஆக்ஷன் 2 கால் கட் ஆயிடுச்சு. அந்த 2 காலை நாங்கள் தான் கொண்டு போய் ஸ்டாண்டிங் பண்ணும்போது அவன் சேர்ந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் பிறகு அந்த 2 காலை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அவனை டாக்டர் சொன்னாங்க, இனிமேல் காலம் நடக்க முடியாது, கட்ட காலம் தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு அம்மா, வயசான அம்மா, டாக்ஸ் கொடுத்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்ல வந்திருக்காங்க. அவன் சொன்னா, அந்த அம்மா சொல்லிருக்காமா, உன் வியாதி சொல்லுமா இயேசு கிட்ட கேளுப்பா அப்படின்னு. ஏமா என் 2 கால் ஃப்ரிட்ஜில் இருக்குது, நீ சொல்ற இயேசு என் காலை அவன் செத்தாரு சொன்னாரு, அவன் இயேசு பத்தி தெரியாது. அவன் சொல்லுவான், அந்த 2 காலை சேர்ந்து நடக்க வைப்பாரா? அப்ப அந்த அம்மா சொல்லிருக்கான், இயேசுவால எல்லாம் கூட நீ கேள்வி அவன் என்ன பண்ணிக்கிறான், 27 வயசு சொல்லிக்கிறான், காலேஜ் படிக்கிறான். அவன் சொன்னான், இயேசுப்பா நீ உண்மையில தெய்வமானா, இந்த 2 காலத்தில் நான் நடக்கணும், என் வாழ்க்கையை நான் ஓகே நான் அர்ப்பணிக்கிறேன். நான் எந்த இந்து மாதிரி போதுமான சொல்லி வரையான்னு சொன்னாங்க. எந்த கால் பிரிச்சு இருந்தோ அதே காலை எடுத்து 2 ஸ்ட்ரீட் வச்சு இன்னைக்கு சென்னை பட்டணத்துல 300 ஆத்மாவில் ஒரு மாஸ்டர். ஆனால் அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது அவன் சாதாரண விசுவாசிதான். அது அவனுக்கு செஞ்சாரு. அவன் என்ன பண்ண, எனக்கு கொடுக்குற மொட்டை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணான், இயேசு பற்றி சொன்னான். நான் சொன்னேன், இந்த இயேசு பற்றி எங்களுக்கு சொல்லாதப்பா, இந்த இயேசு என் குரான்ல கொடுத்து இவர் சாதாரண இறைவனுக்கு மாற்றம்தான், இவருக்கு வல்லமை கிடையாது, ஒன்னே கிடையாது, இவர் இறை தூதர் மாற்றம்தான். அவன் சொன்னான், இல்ல யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2 சொன்னா, சர்வ லோகத்துக்கு கிருபாதார பலி சொல்லப்படுன்னு சொல்லும் போது நான் அதெல்லாம் காதல வாங்க சாவு நோக்கி நான் போய்விட்ட போது நான் அதை பத்தி கேட்கல, எனக்கு கேட்கவும் இஷ்டம் இல்லை. பணம் ஏதாவது கொடுத்து உதவிச்சுட்டா உதவிச்சு இந்த இயேசு பத்தி எங்களுக்கு சொல்லாதுன்னு நான் சொன்னேன். மீறி அவன் எனக்காக அழுது ஜெபம் பண்ணா, அந்த விஷத்தை சாப்பாடு வைக்க கொடுத்தான் போய் அப்படின்னு சொன்னான். நான் அந்த சாப்பாடு வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா திட்டாங்க, எங்கள் அண்ணன் திட்டாங்க. ஏன்னா இந்த இதில் இந்த சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு கணக்கான வந்து அவன் கேட்டு அசிங்கப்படுத்தி தூக்கு மாட்டிக்கிறத இன்னைக்கு நம்ம சாகலாம் அவங்க விஷயம் ஆகிடும். இல்லை நான் சொன்னேன், அதுதான் பார்த்து பார்ப்பாங்க. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அந்த கணக்கான வரப்போறான். 9 வந்து எங்கள் வீட்டு வாசல் இருக்காங்க. எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, ஐயோ வந்துட்டா பார்த்தியா கடைக்காரன், இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இல்லைம்மா நீ கவலைப்படாத, நான் கேட்குற சொல்லி கருத்து வரக்காம யாருன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டான். அவன் பேர் சரவணன். அவன் வந்து சாதாரண பயங்கரமான கஞ்சத்தில் கஞ்சி வட்டி கேட்ட கஞ்சி. இவங்க கஷ்டத்துல ஒரு டீ வாங்கிறத தாக்கணும், அவ்வளோ கஞ்சேன். அவன் கருத்துல நான் சொன்னேன், நீ ஏன்னா நீ போட விஷயம் இருக்குன்னு சொன்னேன். அவன் சொன்னா, நீ கருத்து தருவான்னு பார்க்கணும். சரி ரொம்ப தொலை பண்ணான்னு சொல்லி கருத்து வந்தா அவன் கையில் ஒரு சின்ன பேக் எடுத்து என் கையில் கொடுத்தான். நான் சொன்னேன், என்னடா பேக் இருக்குது, நீ திறந்து பார்க்க. நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த 50,000 ரூபாய் பேக் இருக்கு. அல்லேலூயா. நான் வாங்கல, ஏன்னா நீங்க டீ வாங்கி தரதுக்கு 50,000 எடுத்து வாங்க சொன்னா கேட்டேன், எங்க திருடி இல்லை. இல்லை நான் திருடி இருந்ததுக்கு இது நம்ம எங்கள் அக்காவுடைய திருமணத்துக்காக அப்பா வச்சுட்டா ஒரு கஷ்டத்தை சொன்னேன். அதை குடும்பம் நல்ல குடும்பம் போய் போய் திரும்பி கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. உருப்பான சோர்ல ஒரு ராசி தான் நம்ம பார்ப்போம். உருப்பான சோர்ல ஒரு ராசி தான் ரசி பார்ப்போம். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு நான் ருசி பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த காலங்களில் கூட நான் ருசி பார்க்கிறேன். ஆமென். ஏன்னா அன்னைக்கு ருசி பார்த்து தொடர்ந்து என்ன பண்ணேன், அந்த பணத்தை கொண்டு போய் கீழே கடைக்காரன் கொடுக்குறேன். அல்லேலூயா. கடைக்காரன் கொடுத்து அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த இயேசு தெரிஞ்சுன்னு சொல்லி
நான் அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடி போனேன். இந்த இயேசு வந்து அவன் சர்ச்சுக்கு போட்டு போனான். வீட்டுக்கு தெரியாமல் புதிய ஏற்பாடு பயணம் பண்ணி சைக்கிள் வச்சு நான் போவேன். என்னுடைய செவ்வாய் இல்லைன்னா பாத்ரூம்ல டாய்லெட்டில் தான் உட்காந்து ஜோம் பண்ணுவேன். ஏன் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா போய் ராத்திரி 1/2 மணி நேரம் உட்காந்து இல்லைம்மா எனக்கு வயிற்று வச்சுன்னு ஜோம் பண்ணுவேன். இப்படி ஜோம் பண்ணி திடீர்னு ஆல்ரெடி கேட்டேன். ஞாஸ்தர் எடுத்து சொன்னாங்க, பாஸ்டர் ஞாஸ்தர் எடுத்துட்டேன். அப்போ பிரச்சனை மாறல. அப்போ என்ன சொன்னாங்கல்ல, ஞானஸ்தானத்துல ரத்தத்துல வந்த பிறகு தேவன் உதவி செய்வா சொல்லி நான் கேட்கும்போது அழுது ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். திடீர்னு ஒரு வசனம் பட்டேன். அப்ப எனக்கு வசனம் என்ன கையில தெரியாது, அவ்வளவு படிப்பு இல்லை. அதில் பார்த்துருந்தா படிச்சாங்க. அப்படின்னு ஒரு வசனம் மத்திய 6:33 வசனம் என் கண்ணில் வருது. முதலாவது ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள், அப்போது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எனக்கு புரியல அந்த வசனத்தில் அர்த்தம். ஓடி போய் பார்த்து சொன்னேன், இந்த வார்த்தை வந்து எனக்கு திருங்கமாக பாஸ்டர் சொன்னது. அவர் சொன்னார், நீ கர்த்தருக்குள்ள வந்துட்ட, ஆனா இன்னும் தீட்டான காரியங்களுக்குள்ள இருக்கு. அப்போ சில வசனங்களை காட்டி எனக்குள்ள பேசுறார். அப்போ முடங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்பா எனக்குள்ள கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லி உபவாசம் ஜெபம் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு எந்த கோயில் தேசத்துல இருந்து எங்களுக்கு விசா கிடைக்கலையோ, எங்க பேங்க் பேலன்ஸ்ல அங்க மாட்டிருந்தோம், எல்லா காரணத்தையும் கத்துற அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. வந்து பணம் கிடைச்சது, எல்லாருடைய கடன்லாம் கொடுக்கணும், விசா கிடைச்சது, அடுத்த வாரம் நம்ம போக போறோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இது மத்தியில் ஒரு சின்ன காரியத்தை நாங்க செஞ்சிட்டோம். கோயிலுக்கு வந்த வேகத்துல எனக்கு ஒரு நல்ல வசதியான இடத்துல எனக்கு நிச்சயம் பண்ணிட்டேன் முஸ்லீம். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தோடனே அந்த பொண்ணு வேற யாருல சிஎம் கிட்ட அவங்க அண்ணா ஒர்க் பண்றாரு. பர்சனல் சிஎம் ஜெயலலிதா கிட்ட பர்சனலா ஒர்க் பண்ற அவங்க தங்கச்சி தான் எனக்கு நிச்சயம் பண்ணாங்க. நல்ல உயர்ந்த வசதியான பொண்ணு, நாங்களும் வசதியான நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்களுடைய நிலைமை தலைமையினால அவங்க அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஆனா திரும்ப எங்களுக்கு விசா வந்தோடனே அவங்க திரும்ப வந்து என்ன வந்து நீங்க உங்க பையன் நாங்க கல்யாணம் பண்ணோம். எங்க அம்மா கேட்டாங்க, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சு நீ போயிட்டு போ. நான் சொன்னேன், அம்மா நான் கிறிஸ்தவன். எங்க அம்மாவுக்கு தெரியும், நான் கிறிஸ்தவன் மாறிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கல்யாணம் பண்ண ஒரு கிறிஸ்தவ பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லடா அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு கலந்து பண்ணாங்க. நான் முடியல போது நான் போற பாஸ்டர் கிட்ட போய் ஆலோசனை பண்ணாங்க. பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எப்படி மாறிக்கிறாங்க எங்க அம்மா. பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ ஏற்கனவே முஸ்லீம் தானே நிச்சயம் பண்ண, அதனால நீ முஸ்லீம்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்துவ வழி நடத்திடலாம். நல்ல ஆலோசனை இருக்கு, நல்ல ஆலோசனை தானே சொல்லுங்க. நல்ல ஆலோசனை சொல்லுங்க. அம்மா தலை நல்ல சொல்லுங்க சார், நல்ல ஆலோசனை. பாஸ்டர் சொல்றாரு நல்ல ஆலோசனை. விசுவாசிக்கும் பங்குலன்னு வேதம் சொல்லுது. ஆனா பாஸ்டர் சொல்லி எனக்கு அப்ப சின்ன வளர்ந்த விசுவாசம் தானே, எனக்கு ஒன்றும் புரியல. சரி சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன். முஸ்லீம்ல கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி முதல் ராத்திரி வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் நான் ஜோம் பண்ணிட்டு தான் படுப்போம். அதே ஜபத்தை நானும் விடங்கால் போட்டு ஜோம் பண்ணேன். என் பொண்ணாடி பார்க்குற கட்டு மேலே வந்து நம்ம முஸ்லீம் ஆச்ச இவன் வித்தியாசமாக ஜோம் பண்ணுறானே, சலி பண்ணுறானே கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன், கரெக்டாமா நான் முஸ்லீமா இல்லை, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் நிச்சயம் பண்ணீங்க, நாங்கள் கெட்டு போகும்போது அப்படியே ஒதுங்கிட்டீங்க. இந்த இயேசு தான் என்ன ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிச்சு, நல்ல கடனாக ஒரு முஸ்லீம் பொண்ணு இப்படி சொன்னா ஏற்றுக்கலாம். அப்படியே யோசனை பண்ணா ஏதோ லூசு மாதிரி லூசை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வசதியான கல்யாணம் பண்ணதால சிஎம் கிட்ட போனா உங்களுக்கு தெரியும், நாங்கள் கல்யாணம் புதுசுல எந்த காலம் சுற்றணும்னா அந்த அமைச்சருக்கு ரெட் கலர் அந்த காலம் தான் நாங்கள் சுற்றுவோம். இப்படி பல இடத்துல கொண்டு போயிட்டு சரி எதை நான் விட்டு வந்தோம், சினிமா மற்ற காடு விட்டு அதெல்லாம் என் வாழ்க்கை என்ன செய்ய சொன்னாங்க. வேதம் சொல்லுது 2 Corinthians 5:17 சொல்லுங்க. மனப்பாடமான வார்த்தை, வேதம் திறக்காம சொல்லணும். சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவனே ஒழிந்து போச்சு. இப்படி சொல்லும்போது இந்த வேதத்தை நான் சுற்றி பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு மறுஜீவனை கொடுத்து என் குடும்பத்தை 7 பேர் ஜீவனை கொடுத்து நான் நடந்தும் போது திரும்ப அந்த பழைய காலத்தை நான் செய்ய முடியுமா? முடியாது. நான் சொன்னேன், நான் அப்படிப்பட்ட காலத்துக்கு வரமாட்டேன், நீ உன மன்னரை கொடுப்போ அப்படின்னு சொன்னா நான் ஏற்றுக்கல. என் மச்சான் கிட்ட போய் என் ஒய்ஃப் சொல்லிட்டா, என் மச்சான் நேரம் வந்தா நான் எங்க வேலை செய்ய தெரியுமா தம்பி? சிஎம் கிட்ட போறேன். நான் சொன்னேன், நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ சர்ச்சுக்கு போறேன் தகவல் சொன்னா அந்த பாஸ்டே அந்த சர்ச்சை மூடிடுவேன், திரும்பி ஜெயிலில் போடு அப்படின்னு என்ன வேலை. ஆனா இந்த வேதத்தை நான் ருசி பார்த்ததால இதை சொல்லி உன்னை தொடுகிறவன் யாருக்கு வர முதல்ல நீங்களா என் மிரட்டது என் பாஸ்டர் மிரட்டதுன்னு சொல்லி நான் பாடுக்காக வாங்கி திருமண ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். முஸ்லீம்கள் அடிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டேன்.
முஸ்லீம்கள் அடிக்க மாட்டாங்க, போட மாட்டாங்க. உங்க வியாபாரத்துக்கு விரோதமாக போனாலும் அவங்க கருத்து செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? குருத்தேவ இருக்கு இந்த ஏரியால இருந்து என்ன பண்ணுவாங்க? மாந்தம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஆகலாம் ஒன்றில் பிரதர் எனக்கு விரோதமாக பண்ணனா ஒன்றில் போகும்போது காலில் கவனம் ஒரு 1000 ரூபாய் பல்லாயிரத்து ரூபாய் அவருக்கு தான் கை கால் வேண்டாம். ஹல்லேலூயா. முஸ்லீம்கள் அதான் கை வந்திருக்காங்க. ஆனால் அதே காலத்தை என் மச்சான் அவன் வீட்டுக்கு போட்டான். இவன் யார் பேச்சு கேட்டு சர்ச்சுக்கு போறான், இவன் கட்டியோட சர்ச்சுக்கு போறான்னு சொல்லி அப்ப எங்க அம்மா பேச்சு கேட்டு நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி எங்களுக்கு அழகா ஒரு விருது வச்சாங்க. நாங்க எல்லாம் போய் சாப்பிட்டோம். வீட்டுல எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கறி மீன்லாம் கூட சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாங்க எங்க அம்மா. எங்க அம்மா சொல்லி எங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாடுல 10,000 ரூபாய் செய்யணும். சாப்பிட்டு வந்தாங்க, வாய் போனிச்சு, கை கால் இருந்துச்சு. கொண்டு வந்து தஞ்சாவூர் கிருஷ்ணமூர்த்தி நரசிம்ம உங்களுக்கு அதுதான் அட்மிட் பண்ணோம். அவர் டாக்டர் சொன்னார், தம்பி உங்க அம்மாவுக்கு இந்த முதுகுல பிசிறி போயிடுச்சு, அதனால இதை ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்க அம்மா பேசுவாங்க நடப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மா நல்லா வாட்ஸ்அப்ல தான் இருப்பாங்க, பிசிறி போயிடுச்சுன்னு சொன்னாரு. சரி டாக்டர் நீங்க அட்மிட் பண்ணுங்க, நான் என்னைக்கு எவ்வளவு செலவாகுங்க 1 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. நான் 1 லட்சம் ரூபாய் கட்டும்போது நீங்க ஆப்ரேஷன் ஆகுங்க சொல்லி அட்மிட் பண்ணிட்டேன். பிரைவேட் வந்து அட்மிட் பண்ணிட்டேன். 7 நாள் உபவாசம் இருந்தேன். டெய்லி இயேசு ரத்தம் சொல்லி எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணியமா என் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் ஒரு கத்தி படாம இந்த ஆஸ்பத்திரி கூட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இது மத்தியில நாங்க சர்ச்சை முடிச்சு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு பேசுறது ஜெபம் பண்ண போவோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கேன்சர் கட்டி இருதயத்துல ஓட்டன்னு சொல்லி ஜெபம் பண்ண போவோம். கையில அந்த எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி விசுவாசமா இயேசுவே ரத்தத்தை பானம் பண்ண கத்துறது வியாதி சுகமாக சொல்லிட்டு வருவோம். அடுத்த வாரம் அதே வார்டுக்கு போவோம். எப்பா ஐயா நீங்க எந்த இயேசு ரத்தம் கொடுத்தீங்களே அதை என் பிள்ளைங்க கொடுத்தத நம்பி இதே டாக்டர் தான் 3 லட்சம் ரூபாய் கேட்டாரு. ஆனா இப்ப அந்த டாக்டர் சொல்ற பொண்ணு நீ கூட்டு போவோம் அப்படின்றாரு. அதை சாப்பிட்டு நான் கேட்டேன். எங்க அம்மா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். நான் சொல்றேன் நான் அட்மிட் பண்றேன். நான் எப்போ பணம் கட்டினா பாருங்க 7 நாள் உபவாசம் 8ஆவது நாள் வேக வேகமா நான் சாப்பாடு கொண்டு வரேன். எங்க அம்மாக்க பாத்ரூம் போடுவோம் பெட்ல. நான் வந்து தான் கை காலெல்லாம் கொண்டு போனோம். எங்க மாமியார் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சு போச்சு சொல்லி அந்த கேள்வி வராதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எங்க அம்மா கை காலெல்லாம் பாத்ரூம் போனோம். அன்னைக்கு நான் லேட்டா வந்தல எனக்கு டெய்லி நான் சொல்றது இயேசு குடிச்சாங்க வாய் பேச வராது. ஆனா அப்படி மனசான சொன்னாங்க ஏசப்பா என் பிள்ளை நான் பார்த்து போயிட்டா பண்ணுவேன் என் பேர் சுகத்தை குடிச்சு அவன் மனசார சொல்லும் பொழுது திடீர்னு கூட்டி இருந்த கருவில் ஒரு மனுஷன் உள்ள வந்து எங்க அம்மாவை கையை வச்சு போய் பார்த்தேன். எங்க அம்மா பக்கத்துல யாரும் கூப்பிட்டு போறாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் சொல்லி பார்த்தா ரூம்ல இல்லை. நான் வேக வேகமா கருத்து வந்து பார்க்கறேன். எங்க அம்மா அழகா வாய்ப்பாடி இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே ஷாக்கு. அம்மா நான் கவுண்டர்ல பணம் கட்ட எந்த இன்ஜினியர் காட்டுறது கூட நீ நடக்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ அடிக்கடி இயேசு பத்தி சொல்லல, மனசார நோக்கி கூப்பிட்டேன். திடீர்னு ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு உள்ள வந்தாரு. என் கையை பிடிச்சி கூட வந்து டைம்ல வந்தா காரணம் 10,000 ரூபாய் பண்ண செய்யல. ஒரு நிமிஷம் காட்டுமா நான் சீப் டாக்டர் எங்க மக்கள் காதலி வாட் ஹேப்பன் காதலி நேற்றுக்கு வேகவேகன்னு 10 பெட்ல இப்போ பையன் கூட டீ சாப்பிட்ற அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்கும்போது எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அது ஒண்ணு இல்லை டாக்டர், என் பையனோட இயேசுவை எனக்கு சொல்றது கொடுத்துறேன். அந்த டாக்டருக்கு இயேசு மேல பயங்கர கோபம். என் 1 லட்சம் ரூபாய் மண்ணில் போட்டாரு இயேசுன்னு சொல்லிட்டு இதை காதலி 100 ரூபாய் மாதம் நாங்கள் ரிச்சார்ஜ் கூப்பிட்டு போ அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். என் மாமியாருக்கு ஒரே ஷாக். என் கேள்வி போயிடும். கை கால் வந்து நம்ம கண்ணால பார்த்துவேன். ஒரு கத்தி படாம கூட்டு வரான்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு கோபம் வந்துட்டு வேற ஒரு மந்திரவாதி எனக்கு செய்யறாங்க. என் வீட்டுலாம் தகுடு இன்னொரு தகுடு இப்படி பயங்கரமான பண்ணி லாஸ்ட்ல அதே நமக்கு தான் இயேசு நாம சொல்லிக்கிறேன். அந்த நாமத்துல வெளியில போனா வெளியில போயிடுவாங்க. யாரு யாரு விசுவாசு அவங்க வீட்டு வேலை காட்டாச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டுல அவனதான் முதலாளியா வச்சுக்கிறீங்க. அதனால கருத்து சாட்சி உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். முதலாளியா வச்சுக்கிறீங்க நிறைய பேர். இல்ல அவங்க யாரு நமக்கு வேலைக்காரன். ஓடதான் போயிடணும் வெளியில இயேசுவின் நாமத்துல போயிடணும். ஏன்னா நீங்க அவரோட ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கீங்க, துர்காலை எடுத்து போட்டாச்சு, உண்மையுள்ள பிள்ளைகளா மாறிக்கிறீங்க, விசுவாசத்துல பூரணமா இருக்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்தவன் சரி கிடைக்கும். அல்லேலூயா சரி கிடைக்கும். உங்க வீட்டு வாசல்ல உங்க எல்லை கிட்ட நீங்க வரக்கூடாது. அதுதான் நம்ம அப்பா அப்படிதான் எனக்கு அந்த குட்டி சுத்திராக ஒரு பிள்ளையா மாறிக்கணும். ஆதியாகமம் 1:20 நீ இந்த உலகத்தை ஆளப்படுங்க. நம்ம யாரு? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேருங்க. அவர் பேர் என்ன? ராஜாதி ராஜா. நம்ம யாருங்க? நம்ம யாரு?
ராஜா பிடிக்கிறவங்க பேரு ராஜாத்தி ராஜகுமாரன். அல்லேலூயா. இதென்ன வரும் ராஜா பிடிக்கிறவங்க ராஜாத்திங்க. நான் சொல்லுங்க வேதம் சொல்லுங்க வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாசிங்க. நம்ம எல்லாம் வந்து எப்படிப்பட்ட பட்டத்தை கொண்டு ஒரு நடத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியல. ஏன்னா ஆவியின் கண்களை நம்ம பார்க்கறது இல்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீக ஆசாரியரும் பரிசுத்த ஜாதியாரும் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நமக்கு என்ன சொல்ற ராஜரீக, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம ராஜாவுக்கு பரம்பரைங்க. அல்லேலூயா. நீங்க கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று சொல்லணும், நான் யாரு சொல்றது தெரியுதா? அது ஏன்டா நீங்க பார்த்த 4 வருஷமா இந்த பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, போசமா மாறமா இல்ல. நீ என்னைக்கு ராஜாவின் மகனா நீ மாறிட்டியோ, இந்த ஜீவனுடைய பாதையில் நடக்க ஆரம்பிச்சு நீ ராஜாதி தான். அல்லேலூயா. நீங்க ராஜாக்கள் தான். ஆமென். நாங்க உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்துல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதுல நினைக்கிற ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் அதுவே இல்லை. உலகத்துல பணம் கொடுத்து வாங்கக்கூடாது. ஒரு 2 நாள் உங்க வீட்டை கிலோ என்ன தெரியுமா? உலகத்துல பணம் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் கூட அவங்க கிடைக்காத காரியம் உங்க வீட்டுல என் வீட்டுல கிலோ கணக்கில் என்ன தெரியுமா? சொல்ல முடியுமா? சமாதானம் சந்தோஷம். ஒரு எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முழுக்க ஏசவை கேட்டுப்பாங்க. உங்க பிரச்சனை ஒரு சட்டையில இதுதான் நம்ம அப்பா நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஆனந்தம், சந்தோஷம், விடுதலைங்க. அது எவ்வளவு பெற்றுக்கொண்டு விடுதலையான ஒரு ஆனந்தம் இல்லை. அப்படியே சகோதரி பாட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஏதோ பறிச்சுட்டு வந்து தொலைச்சிட்டு வந்து ஏதோ பேசுறாங்க, ஏதோ மாறாங்க. இல்ல. அல்லேலூயா. இது இடம் என்ன தெரியுமா? உங்களை உருவாக்குற இடம், உங்களை ஸ்திரப்படுத்துற இடம், உங்களை சீர்படுத்துற இடம். நீ ஒத்துக்க சொல்லுங்க. அதே பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றாரு, உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துற காரியம். வாசிக்கலாம், வீட்டுக்கு வாசிக்கலாம். ஐயா, இந்த இடம் வந்து ஸ்திரப்படுத்துற இடம், உன்னை உருவாக்குற இடம். இங்க வந்து கூட நம்ம இதே காரியத்தை உலகத்தின் காயம் கொண்டு வந்தா எப்படி விடுதலையாக முடியும்? எப்படி நீங்க சாட்சி சொல்ல முடியும்? தைரியமா எப்படி சவால் விட முடியும்? எனக்கு பண்ணா ₹1 ₹2 சொன்னேன். டெய்லி எனக்கு சாப்பாடு 30,000 40,000. ஏன்னா எங்க மாமியார் கிட்ட பயங்கர பணம் இருக்குது. என் மச்சான் வந்து சிஎம் கிட்ட ஒரு ஜெயிலுக்கு ஒரு கைதுவான் லஞ்ச பணம் தாண்டவான என் மாமியார் எந்த டப்பால பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் எல்லாமே போயிட்டு வரணும். அதுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் என் ஒய்ஃப், அந்த பணத்துக்கெல்லாம் இன்சார்ஜ் என் ஒய்ஃப். அல்லேலூயா. ஆனா அவ்வளவு பணத்தை வச்சு எனக்கு என்னென்ன செய்யணுமோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. இவன் மட்டும் வேலை கூடாது, இவன் மட்டும் சர்ச்சுக்கு போட சாப்பாடுல கலந்து கொடுக்க நானும் இந்த வேதத்தை ருசி பார்த்ததால, இந்த பைபிளை ருசி பார்த்ததால, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இது பரிசுத்தமான வார்த்தை ருசி பார்த்ததால இதுல சொல்லப்படுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வதில்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரத்தந்திரமில்லை, சாவுக்கு ஏதுவான யாவரை சாப்பிட்டாலும் அது உன்னை சேரப்படாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா இருக்கும். என்ன 23 வசனம். அல்லேலூயா. போய் வாட்சி பாருங்க. அந்த வசனத்தை நீங்க சுதந்திரமா ஆக்குங்க. பக்கத்து வீடு எதிர் வீடுகளை பயப்படாதீங்க, மந்திரவாதிகளை பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனா அதை உணரணும். நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படி கையாளாதவங்க நினைக்கிற இல்ல, அவரால எல்லாம் ஆகும். பாட்டு பாட்டு நம்ம வாழ்ற தேவனால எல்லாம் கூட இல்ல, அது நடைமுறையில நம்ம வாழ்க்கை நிரூபித்து காமிக்கணும். அதான் கிறிஸ்தவம். பேச்சில் இல்ல, செயல்ல கர்த்தரை காமிக்கணும். பேச்சில் இல்ல, நம்ம சும்மா மேடை மைப்பட பிடிச்சது இல்ல. அல்லேலூயா. இப்போ கூட எத்தனையோ மந்திரவாதி கையில நாங்க சவால் விட்டுறோம். உன்னால முடிஞ்சா கொண்டு வாங்க, நாங்களே பணம் கொடுவோம், நாங்க எந்த மந்திரிக்கிறாங்க மாந்திரிக்கிறாங்க சார். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவர் இந்த வேத வசனம் நிறைவேற்றாரு. அத்தனை மாதிரிக சாப்பிட்டு என் வாழ்க்கையில சின்ன குழந்தைங்க 10 சாப்பிட்டா 2 வெளியில வந்துடும் இல்லையா? ஆனா என் வாழ்க்கையில அந்த மாதிரி வந்து வெளியில வர வைக்கிறாங்க. ஏன்னா என் ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரியவர் சொல்லி காமிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வைக்க என்னுடைய வட்டத்தில் தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3,00,000
லட்சம் ரூபாய் வச்ச மருந்து தக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் சோமனை எனக்காக எந்த ஒரு பூச்சி எந்த ஒரு வலி வேலை இல்லை. ஒரு நாள் சோமனை ஆபரேட் பண்ண சொன்னார். இதே சுந்தரம் சொல்லி பூந்தமல்லியில் போய் சோமனை ஆபரேட் பண்ணேன். இவ்வளவு பெரிய கப்பல் கொண்டு காட்டுறேன். தம்பி என்ன தெரியுமான்னு கேட்டாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், மாதிரி இது யார் வச்சா? என் மனைவி எங்க இருக்கா? வீட்டுல இருக்கா. என்னையா எதை கேட்டாலும் கூட போய் சொல்றேன். நான் அப்ப சொன்னேன், ஐயா நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறேன். என் பைபிளை ஆண்டு சொல்கிறேன், உனக்கு விரோதமா எந்த மாதிரியும் பலிக்காது. அவர் சொன்னாரு, டாக்டர் சீஃப் சொன்னாரு, தம்பி நீ சொல்றது உண்மைதான், உன் ஆண்டு பெரியவதான். ஆனா இந்த மாந்திரிகமான எத்தனை பேர் கோமால பேர் எத்தனை பேர் செத்துருக்காங்க என்கிட்ட ரிக்கார்டு காமிக்கிறாங்க. நான் சொன்னேன், அதுக்கு உலகத்தாரியா ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே பலிக்காதியா. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பண்ண அந்த மாதிரி குப்பையில போறதுதாயா நமக்கு ஒண்ணு சேதப்படாது. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா 91% எத்தனை பேர் மனப்பாடமா வாசிப்பீங்க இல்லையா? பொழுதாப்போது நேரடியாக வாதியம் கூடாது. அதுக்காக உன் பக்கத்தில் 1000 பேர் உலகத்தில் 10,000 இருந்தாலும் அதுக்காக சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அது விசுவாசிக்கிறதா நமக்கு வாக்கு தத்துவம் இருக்கிறார். ஆனா நம்ம மாதம் உலகத்துல வருஷம் உலகத்துல எல்லாமே அந்த நேரத்தில் கேட்கிறோம். அந்த படிக்கிட்டு மறந்துடும். உலக கவலை, உலக பிரச்சனை, குடும்ப காரணம் இல்ல எல்லாரும் வாசல் சொல்லி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் ஒன்று. அடுத்து என்ன சொல்றாரு? ஆனாலும் அல்லேலூயா நான் அவர் ஜெயிப்பார் ஜெயிப்போம். நீங்க நான் என்ன செய்வோம்? அந்த வசனத்துல உட்கருத்து தெரியுமா? அந்த வசனத்துல மெய்யான ஒரு கருத்து இருந்தாங்க. கருத்தை நம்ம உலகத்துல வச்சுக்கிற நீங்க நான் செய்ய முடியும். என்ன சொல்றாரு? உலகத்துல ஒரு உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயிப்போம். அடுத்தது நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் அவர் உலகத்தை ஜெயித்தார். நீ நான் எப்படி ஜெயிக்கிறோம்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளர்ப்புல இருக்கும் பொழுது நீ ஜெயிக்கணும். கரெக்ட் கேள்வி நம்ம போயிடுமா? அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தா அவர் ஜெயித்தார். அவர் எங்க இருக்காரு இப்போ? ஏன் உள்ள இருக்காரு? அப்ப நானும் ஜெயிப்பேன்யா. ஏன் என்னால ஜெயிக்க முடியல? அப்ப இப்படி யாருமே இல்லை. நல்ல பதிங்க. நான் உலகத்தை ஜெயிச்சா அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் என்கிட்ட இருக்கும்போது நானும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. சிம்பிள். இந்த ஆண்டவர் நம்ம அவருடைய வசனத்தினுடைய அந்த கீழ்ப்படிதலோட அவரோடு நம்ம நடந்தோம்னு வச்சுக்கேன், அந்த வாழ்க்கையை ஒரு வெற்றி மாறுகிறது. அல்லேலூயா. நான் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுறேன். கடைசியா இந்த காரியம் செஞ்சு எடுத்துட்டாங்க. கடைசியா ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அந்த காரியத்தை சொல்ல முடியுங்க. கடைசியா பண்ண காரியம் தெரியுமா? இந்த 2 நேரம் நான் பைபிள் வந்து படிக்கூடாது. இந்த 2 காலம் நான் சர்ச்சைக்கு போகிறேன். அதனால சைதாப்பேட்ட ஒரு பெரிய கிட்னி பெரிய ரவுடி போங்க தெரிய சொல்லி பழைய அவங்க கிட்ட பணத்தை 10 லட்சம் ரூபா கொடுத்து கையை விடுங்க. அல்லேலூயா. யாரு? என் மனைவி. ஆமென் அல்லேலூயா. ஆனா வசனம் நம்ம உட்கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காலே போகும். ஏன்னா உங்களுக்கு அந்த தேவதூதர் கொடுத்துருக்கிறார். என்னை கிட்டா பண்றதுக்கு வீட்டு வாசல்ல டாடா ஸ்மார்ட் 10 பேர் ரோட்ல சொல்லிருக்காங்க. அவங்க மத்தியில தான் வரேன். ஆனா அவங்க கண்ணுக்கு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. வேண்டுடைய கனிகளுக்கும் வாழன கொள்ளைகளுக்கும் தப்பு எப்படிப்பட்ட துஷ்டம் வருவதால் உன்னத அதிகாரம் சொல்லி ஏசுகிட்ட பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியம், எவ்வளவு மிருகம், எவ்வளவு மோசமான மனுஷன் ஒன்னே அதிகாரம் கண்களை இயேசு நாம கூடாக்கிறார். அல்லேலூயா. 10 நாள் பார்த்தாங்க. 11ஆம் நாள் திடீர்னு எங்க வீட்டுல எங்க மாமியார் கிட்ட சிபிஐ போலீஸ் ஒரு 50 போலீஸ் கடற்கரை மேல வந்து என் மச்சான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. என் மனைவி அழுகுறா. எங்க அம்மா ஒரே சந்தோஷம். எங்க அம்மா சொன்னாங்க, டேய் உனக்கு என்ன பண்ணா நீ அந்த வீட்டு வா, ஜெயில போக சாப்பிட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, அந்த பைபிள் அப்படி போகலையே, உன்னை நிந்திக்கிறாங்க ஜோமன். அல்லேலூயா. உன்னை விரோதமா இருக்கவங்க ஜோமன் அவளை சோப்பு தேவனுக்கு பதில் பேச சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்? அதே ஜெயிலுக்கு போனேன். என்ன நல்லது கேட்டேன். சீம்ஸ்ல இருக்கும்போது அவரு அந்த தமக்கான ஈபில 95 பேருக்கு ஒரு ஆளுக்கு 15 லட்சம் 10 லட்சம் சொல்லுவாங்க. ஈபில கோயம்புத்தூர்ல வேலை வாங்கிச்சாரு. திடீர்னு கலெக்டராச்சு 3 மாசம் வந்து எவன் ரெக்கமெண்ட் ஸ்டாஃப் பேரை போய் விட்டாரு. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க? 10 லட்சம் பணம் கொடுத்தா இவரை கொண்டு போய் செய்யணும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 42 கோடிக்கு இவங்க ஊரில் வந்து செஞ்சு கொடுப்போம். பள்ளத்தில் வசனம் சொல்லுது, நமக்கு விரோதமா யார் இந்த கல்லின் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவனுக்கு விரோதவன் அழிந்து போடுவான். ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமா யாரும் பேச முடியாது. அல்லேலூயா. நீ சத்தியத்தின்படி நடக்கும்போது, சத்தியத்தில் பாலப்படி நடக்கும்போது விரோதமா எந்த ஆயுதம் வாய்க்காது. பள்ளத்தை விட்டு அவங்க பள்ளத்தை விடுவான். நீ விட மாட்டேன். நீ ஜெயிக்க, நீ எதை ஜெயிக்க வந்தவன். அல்லேலூயா. மரணத்தை விழுந்தவன் ஜெயித்தவன் கூட இருக்கிறார்.
சோதனை பாய்ச்சா கட்டளை போடுவோம். நான் பேசுவோம், எனது சாட்சி நிறைய இருக்குது. கோயிலில் அந்த ஊரில் செஞ்ச காரியங்கள் நிறைய சாட்சிகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சொல்கிறேன். 60 தேசத்தில் பைபிள் கொண்டு போகிறது பெரிய காரியம். அப்படிதானே? சபை வச்சுக்கிது அனுப்புறேன். என் சபையில் 8 பேர் ஞானஸ்தானம் இருக்கணும். ஒரு சபைக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஞானஸ்தானம், ஒரு பாஸ்டர் திருத்தலமாக வீட்டுக்கு ஒரு ஸ்விமிங் பூல் பண்ணிக்கிறார். அதில் ஞானஸ்தானம் தொழில் அதை ஞானஸ்தானம் அவருக்கு 5000 கொடுக்கணும். 8 பேர் 8 40,000 ரூபாய். நான் கேட்ட ஆண்டவரே மைக்கை பிடிச்சி பயங்கரமா பேசுறேன், யாரும் பெரிய பெரிய பேசுறேன், இவ்வளவு பெரிய கடன் போயிட்டு சொல்லுது, இந்த கடனை ஞானஸ்தானம் கொடுத்தாரப்பா. அல்பாசை வெளியில பயங்கரமாவே ஆசனாவலத்தையும் கொடுப்போம். ஞானஸ்தானம் கொடுத்தாலும் முடிஞ்சிடும் ஜோலி. ஆனா எனக்கு ஒரு ஆசை, என் ஆண்டவரை பத்தி பேசுறேன், ஏன் இந்த காரியத்தை நான் சேர்ந்து அப்படின்னு கேட்ட உடனே 8 பேருப்பா அந்த 40,000 ரூபாய் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு கூட வைக்கிறேன். எங்க கோயில் தேசத்துல பட்ட பகல கடல்ல ஞானஸ்தானம். எங்க சபையில 8 பேர் கை கொடுத்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நான் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் 6 முடிச்சுட்டு நேரம் கடல் வந்திருக்கேன், கடல்ல ஞானஸ்தானம். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுல போய் ஒவ்வொருத்தரும் போன் பண்ணாங்க, மாஸ்டர் எங்க வீட்டுல அடுத்த மாசம் எடுத்து சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர் 3 மாசம் போட்டு. நான் நினைச்சேன் எல்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் ஓப்பனா சொன்னாங்க, மாஸ்டர் உங்களுக்கு அறிவு இருக்குதா கேட்டாங்க. வயசாக கேட்டாங்க, என் புள்ளிய குடும்பத்தில் ஜெயில போறதுக்காரி கடல போய் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு. இல்ல சிஸ்டர் கத்தர் பேரு அவர் பேர்ல இருந்து போட்டோம். எப்படி அவர் பேர்ல இருந்து போட்டோம். நான் சொன்னேன், என் ஆண்டவரை என்ன சொல்லிட்டா நான் கொடுக்குதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் விடாத போறேன். இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி 25 பேரை கொண்டு போய் கடலை நிப்பாட்டிருக்கோம். 8 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். 25 பேர் எப்போ வந்துருக்காங்க. போய் ஒருத்தர் கொடுத்தேன், 2 பேர் கொடுத்தேன், ஜாம் பண்ணி பாட்டு பாடி கொடுத்தாச்சு. 5 பேர் கொடுத்தேன். 6வது பேர் கொடுக்கும்போது தவறுதான் போலீஸ்கார் வந்து எனக்கு சரியான அடி அடிச்சு கடலுக்கு மேலே வந்து என்னடா பண்ற ஏன் பண்ணியாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஜனங்களை ஒவ்வொரு ஆரம்பிச்சு எல்லாருமே வேலை போடாச்சு. எல்லாரும் பெரிய செயல போட போறாங்க. அப்பதான் அந்த ஜனங்க என்ன திட்டு விசுவாசிங்க. அது பிரச்சனை வருவதான் தெரியும் மாசம். அது நம்ம திட்டு எவ்வளவு மாசமா திட்டு அப்படின்னா கண்ணுக்கு மூக்குது என்னமா நான் சொல்றேன் சிஸ்டர் கொஞ்சம் திட்டத்தை பாருங்க. நம்ம ஆண்டு பெரிய காய்ச்சல் என்னையா எல்லாம் பெரிய இப்போ வாய்ப்பு ஆயிடுச்சு. என்னையா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ போய் ஜெயில போட போறாங்க. அப்படி காய்ச்சா போச்சு நான் தெரியுது. அந்த அடிக்கிறது சொன்னேன், அடிக்கிறது நிப்பாட்டு. நான் இந்த கடலை பத்தி ஒரு காலத்தை நான் சொல்றேன். டேய் நீ வேலைக்காரனே, நீ என் கடலை பத்தி என்ன சொல்ற? நான் சொல்றது கேளு. அவங்க என்னதான் சொல்றேன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது நிப்பாட்டு. உங்களுக்கு தெரியுமா, நீ நான் முஸ்லீம் கையில் அடிக்கிற முஸ்லீம் சையது அடிக்கிற முஸ்லீம், நீ நான் முஸ்லீம் தான். நம்ம வந்து சல்லி படிக்கிற நமாஸ் படிக்கிற எதுக்கு தெரியுமா? புண்ணியத்துக்கு தான் நம்ம பண்றோம். இந்த வண்டப்பாட புண்ணியம் தான் நம்ம கடவுள் எல்லாம் படிப்பாரு. ஆமா இதுதான் நான் சொன்னேன். இந்த கடவுள் இருக்கிற விசேஷம் தெரியுமா? 3 தடவை ஒருத்தர் முக்கிய இருக்கிற வியாதிலாம் சுகமாகும். இது முடியுமான காரியங்கள் அப்படின்னு இன்னொருத்தர் பெரிய போலீஸ் ஆமா அவன் சொல்றது கரெக்டான். அவன் பாக்கிட்டு திருஷ்டி கார்டு கொடுத்தான். 4ல இருந்து 100 பேர் வந்து முக்கிய எடுப்போம். நீங்க கோயிலுக்கு தைரியமா கடலை ஞானஸ்தானம் உள்ள ஊழியர்கள் ஆகும். என்ன பார்த்து நிறைய ஊழியர்கள் போறாம போடுவாங்க. இல்லையா இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வச்சு டெய்லி உனக்குள்ள இருக்கிற என்ன நீ விசுவாசத்தா தைரியமாகவே வசனம் நமக்கு ஆகாரம். இந்த வசனத்தை உட்கொள்ளணும். நீ உட்கொள்ளாததுக்கு மென்னு துப்புற இல்ல. வார்த்தை கொடுக்குற ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் உட்கொள்ளணும். அப்பதான் ஆவி பதில் கிடைக்கும். மாமிசமோ கிடைக்கிறதுதான், ஆனா ஆவியோ உற்சாகம். எப்படி உற்சாகம்? வேத வசனத்தை உட்கொள்ளும். எத்தனை பேர் நீங்க இங்கிருந்து ஒரு தீர்மானம் பண்ணணும், எல்லாம் கணிக்க முடியும். இங்கிருந்து ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்னும் அந்த பெற்ற வாழ்க்கையில சாட்சி இல்லை. அதெல்லாம் எப்படி சொல்றேன், அதை நம்ம பார்க்கல. ஒரு நீர் போய் சொல்றாங்க, எனக்கு தெரியாது.